செம தூக்கிட்டு இருந்தேன். ஏசுநாதர் வந்து என்ன பண்ணார், சோறு சாப்பிட்றியான்னு கேட்டார். சோறு சாப்பிட்றான்னு கூட சோறு வேணுமான்னு கேட்குறாரு. எங்கேயாச்சும் இந்த ஏசுநாதருக்கு வந்து விருந்தோம்பல் தெரியுதா? யாராச்சும் சோறு சாப்பிட்றியா, சோறு வேணுமான்னு கேட்பாங்களா? இந்தம்மா சாப்பிடுன்னு தட்டில் போட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அப்போ தானே சாப்பிட முடியும். அட என்னங்கப்பா இவங்க என்ன உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வச்சிருக்கிறாரு ஏசுநாதர். நல்லா தூங்கி நின்றவளை எழுப்பி இப்பெல்லாம் போஷிக்கிற ஏசுநாதருக்கு வந்து எவ்வளோ நன்றியோடு இருக்கணும். அப்போ அந்த காலத்தில் காக்கா மூலயமா அப்பம் போஷித்து கூட இருப்பார் ஏசுநாதர் இல்லை. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சோறு வித்தாராம் ஒருத்தர். அவரை போய் ஆர்எஸ்எஸ் குரூப் வந்து ட்ரெஸ் ஆவுக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மேம்போக்காக தான் பார்த்தேன். இதை பற்றிலாம் பேசக்கூடாதான், அப்புறம் நம்மளையும் பழி வாங்குவாங்களாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நீ வந்து மோடாமுத்தமாக கருத்து சுதந்திரம் இருக்குதுன்னு கண்டதையும் பேசாத அப்படின்னாரு. சரி ஓகே, கீழ்ப்படியும் அந்த இயேசுநாதருக்கு. சரியா? சரி, நான் சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்க போகிறேன். பாய்.